வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸர்சைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். அதுல 5 சப்டிவிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, யூசிங் த ஃபங்ஷன்ஸ் f and g given below, find f dot g and g dot f. ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். Check whether f dot g which is equal to g dot f. ஸோ இது தனியா கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x ஒன்று g of x ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ LHS என்ன அப்படின்னா f dot g which is equal to f of g of xன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர், இதை which is looking like f of x, அதனோட வேல்யூ x minus 6. ஆஸ் யூஷுவல் இந்த x இருக்கிற இடத்துல நம்ம இந்த x ஸ்கொயரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 6. கரெக்டா? இதுதான் வந்து எனக்கு ஈக்குவேஷன் 1 f dot g. அடுத்து வந்து RHS. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா g டாட் f கண்டுபிடிப்போமா? ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? கரெக்டாக? ஸோ இது வந்து எனக்கு இன்புட், இது வந்து அவுட்புட். இதை கொண்டு வந்து இதில் இன்புட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். g which is equal to f ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது இருக்கு? x மைனஸ் 6. இது வந்து என்னது? g ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதனுடைய வேல்யூ x ஸ்கொயர். ஸோ 6 x minus 6 the whole square. As usual, a minus b the whole square. அப்போ a square plus b square minus 2ab. கரெக்டா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா x square plus 36 minus 12x கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 g dot f. கரெக்டா? LHS தனியா, RHS தனியா. ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன எனக்கு இதுவும் ஈக்குவலா கிடையாது. அப்போ f dot g which is not equal to g dot f. அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் வெதர் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிட்டு எனக்கு ஈக்குவலா இல்லை. செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இங்கே இருக்கு. ஸோ LHS வந்து எனக்கு என்னதுன்னா f dot g. வழக்கம் போல் f dot gனா f of g of x. கரெக்டா? அடுத்து g of x ஓட வேல்யூ 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. இதை வந்து பார்க்கறதுக்கு f of x மாதிரி இருக்கா? f of x ஓட வேல்யூ என்னது? 2 டிவைட் பை x. அப்போ 2 டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைட் பை 1ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 2. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 f டாட் g. அடுத்து வந்து RHS எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ g டாட் f. அப்போ g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? கரெக்டா? இப்போ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 டிவைட் பை எக்ஸ். இதை பார்க்கறதுக்கு g ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 2 இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 டிவைட் பை எக்ஸ். இது வந்து ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் மைனஸ் 1. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 2 இன்ட்டு 2 4 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் 1. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கு? 2 இன்ட்டு 4 8 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 g டாட் f. கரெக்டா? ஸோ ஃப்ரம் 1 and 2 எனக்கு இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இல்லை. ஸோ f டாட் g which is not equal to g டாட் f. கரெக்டா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ இதில் வந்து தேர்ட் சப்டிவிஷன் எழுதியாச்சு. LHS f டாட் g. ஸோ f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதில் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் எக்ஸ். இங்கே f ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 3. ஓகே, 6ம் 3யும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 9ன்னு கிடைக்குமா? ஸோ வந்து எனக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து 3 மைனஸ் எக்ஸ் வந்து g ஆஃப் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 3 ப்ளஸ் 6 வந்து எனக்கு என்னதுன்னா 9 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 f டாட் g. அடுத்து RHS போனோன்னா g டாட் fன்னு கிடைக்குமா? இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? அப்போது g இன்ட்டு f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? x ப்ளஸ் 6 டிவைட் பை 3. இது வந்து g ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. அப்போது g ஆஃப் எக்ஸ் என்னது? 3 மைனஸ் இந்த வேல்யூ. இதை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கேயும் 3 கிடைக்குமா? அப்போ 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. ஓகேவா?
இப்போ இங்க என்ன வரும்? ஸோ இங்க 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 9ல 6 போச்சுன்னா 3 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. G டாட் F கரெக்டா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன தெரியுது? ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு தெரியுது. G டாட் F ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அடுத்த சப்டிவிஷன் போகலாம். ஸோ ஃபோர்த் ஒன் எழுதியாச்சு. LHS கரெக்டாக? LHS வந்து F டாட் G விச் இஸ் ஈக்குவல் டு F ஆஃப் G ஆஃப் எக்ஸ் கரெக்டா? ஸோ எஃப் ஆஃப் G ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4. இது பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் எக்ஸ். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து RHS. RHS என்னது? G டாட் F. அப்போ G இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. G ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் எக்ஸ். இதை பார்க்க G ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. G ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது இருக்கு? இங்க இருக்க 3 எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்குவோம். அடுத்து மைனஸ் 4 எடுத்தோன்னா என்னது? 3ல மைனஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 1. ஸோ ஃப்ரம் 1 and 2 மேலே கீழே எனக்கு ஈக்குவலாக இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா f டாட் g which is equal to g டாட் f அவ்வளோதான். ஓகேவா? இது ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அடுத்த சப்டிவிஷன் போகலாம். ஸோ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து LHS கண்டுபிடிக்கலாம். LHS f டாட் g f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். எஃபோட வேல்யூ g ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை எழுதுவோமா? 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 1 எக்ஸ்பேக்ட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கரெக்டா? மைனஸ் 1. ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம ஈக்குவேஷன் வந்து வீடியோஸில் முன்னாடி இருக்கிற எழுதியிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயர் வந்து 1. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோன்னா 4 இன்ட்டு 1 வந்து 4. அடுத்து 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். அடுத்து 4 இன்ட்டு 2 வந்து 8x ஸ்கொயர் மைனஸ் 1. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து எஃப் டாட் ஜி. அடுத்து எனக்கு RHS கரெக்டாக? RHSல G டாட் F வேணும். G ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் இதை எழுதுவேன். அப்போது G ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை G ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். G ஆஃப் எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ். அப்போ 1 ப்ளஸ் இந்த வேல்யூ தான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இங்கே என்ன வரும்னா 1 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1. 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 4x ஸ்கொயர். இது வந்து எனக்கு G ஆஃப் எஃப். ஸோ இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ வாட் we came to know? f dot g which is not equal to g dot f respectively. இவ்வளோதான். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு சம் வந்து ஓவர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சேம் தான். ஒரே மாதிரி 5 சம் டிஃப்ரெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.